ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் காலனியோட விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் விலாகை போன விலாக் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ என்னென்னா காலனியோட விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் காலனியே விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ அங்கேயே நல்லா ஒரு 5 days செலப்ரேஷன் வைப்பாங்க. நான் டே பை டேவாக உங்களுக்கு என்னென்ன பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 5 days பெரியவங்களும் சரி கிட்ஸும் சரி ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறது உங்கள் விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே எண்டிங்கில் மகா ஆரத்தி பண்ணுவாங்க. அந்த நாள் ஃபுல்லாக பூஜையிலேயே இருக்கும். நைட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது பெரிய மகா ஆரத்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப விசேஷங்க. பார்க்கவே பாருங்கள், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செம்மையாக விநாயகரே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கார் பாருங்கள். அந்த நெருப்போட ஒளி அவர் மேலே படும்போது எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறதுக்குனே நாங்கள் வெயிட் பண்ணி இந்த மகா ஆரத்தியை பார்த்துட்டு வருவோம். அப்புறம் முக்கியமானதுங்க பிரசாதம் தான். பிரசாதம் இல்லாமல் இருக்குமா கோயிலுக்கு போகிறோன்னா? ஸோ பிரசாதத்தையும் வாங்கி பிரசாதத்தை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேம் ஷோ வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லா கிட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி சும்மா நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். என்ன கேம் அப்படின்னா டாட் போர்டு தான். அதில் வர பாயிண்ட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி அவங்க மார்க் போடுறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அண்ட் தேர்ட் ப்ரைஸு. ஜென்ஸும் தனி, லேடிஸு தனி, கிட்ஸு தனி. இது நெக்ஸ்ட் டேங்க, டே 3யோட பூஜை. என்ன மார்னிங் என்ன பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா குங்கும பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஒரு தாம்பால் தட்டு, அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம், அதுக்கப்புறம் ஒரு சாமி ஃபோட்டோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட சின்னதாக சாமி ஃபோட்டோ எதுவும் இல்லை, எல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அன்னபூரணி புதுசாகவே என்கிட்ட இருக்குது. ஸோ அன்னபூரணி எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டிருந்தேன். எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னபூரணியும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு பூஜை. சாரீ தாங்க பூஜையில் உட்காரோமே, சாரீ தான். சாரினாலே ஒரு வைப்பு, பூஜை சாரினாலே ஒரு வைப் தான். சரின்னு சொல்லி பூஜைக்கு ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு போய் உட்காந்தாச்சுங்க. எனக்கு பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு தாங்க வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஏன்னா யாராவது எடுத்திருந்தால் நமக்கு ஓகேவாக இருந்திருக்கும். ஏன்னா பூஜையும் ஓடிட்டுருக்கு, நம்ம அந்த டைமில் கேமரா வச்சு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா பூஜையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்மன்னு சொல்லி நான் பெருசாக வீடியோ எதுவும் எடுத்துக்கல. ஆனால் 1 hourக்கு மேலே போச்சுங்க அந்த குங்கும பூஜை. சூப்பராக போச்சு. இது அவங்களே எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இது அன்றைக்கி ஈவினிங்க. ஆனால் காலையில் குங்கும பூஜை போயிருந்தேன் இல்லைங்களா, இது அன்றைக்கோட ஈவினிங், ஃப்ரைடேயோட ஈவினிங் தான். சரி ஈவினிங்கும் கோயிலில் பூஜை இருக்கும் இல்லைங்களா, ஸோ கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். நல்லா ரங்கோலி எல்லாம் செமையாக போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க ரங்கோலி. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு காட்டிகிட்டு இருந்தேன் ரங்கோலியை. बोलो गणेश महाराज की जय। இந்த ரங்கோலியும் சாமிக்கிட்ட போட்டிருந்தாங்க. நல்லா பெயிண்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த ரங்கோலியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னங்க பிரசாதம் தான். பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பிரசாதம் செமையாக இருந்துச்சு. இது மார்னிங்கு, சாட்டர்டே மார்னிங், டே 4ங்க. டே 4 சாட்டர்டே மார்னிங் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா.
மார்னிங் பூஜை தாங்க இது. நீங்கள் மார்னிங் பூஜையே பார்க்கல, ஸோ அதனால் பூஜையை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். जय गणेश महाराज की जय बोलो गणेश महाराज की जय बोलो गणेश महाराज की। இது வந்து அன்றைக்கி ஈவினிங்க மகா ஜோதிர் லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செமையாக இருந்துச்சு. லிங்கம் ஷேப்லேயே வந்து விளக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஓம் நம சிவாய நாமான் சேகா மூணு பிரதட்சணா செய்தமா श्री राम राम पार्वती वल्लभ हरे महादेव शंभो गोविंदा गोविंदा हरे नारायण गोविंदा श्रीमन्नारायण गोविंदा जय भगवान गोविंदा இவன் என் ஃப்ரெண்டோட டாட்டர் தான். இவன் நல்ல கிளாசிக்கல் டான்ஸருங்க. செம்மையாக டான்ஸ் ஆடுவான். நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் தானே சொல்லுவோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே குச்சிப்புடின்னு சொல்கிறாங்க. குச்சிப்புடி அப்படின்னும் பரதநாட்டியம் பேஸ்டு தான். ஸோ அதை தான் அவள் ஆடிட்டு இருந்தான். சாங்கோட போட்டோன்னா எனக்கு காப்பிரைட் ஆகிடும். ஸோ நான் சாங்கை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். செம்மையாக ஆடி இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பேசிக்காகவே அவள் பயங்கரமாக ஆடுவாள். இந்த மாதிரியெல்லாம் கிட்ஸ் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் நல்லா அவளும் ஆடியிருந்தான். நிறைய பேர் சிங்கிங்கு ஸ்லோகம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இவ்வளோ டேலண்ட் நம்ம சொல்லி கொடுத்தா தானே நம்ம கிட்ஸும் வந்து அந்த ஒரு சாமி ஸ்டோரியோ சரி ஸ்லோகமோ சரி அதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பிள்ளைங்க வந்து பாட்டு பாடினாங்க, ஸ்டோரிஸ் சொன்னாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு ஹாப்பி மூடில் வச்சுருந்தோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க 5 டேஸுமே கிட்ஸு. नारायण गोविंद नारायण 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 गोविंद नारायण 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 गोविंद हरे नारायण गोविंद हरे नारायण गोविंद. இது 5th டே மார்னிங்க, லாஸ்ட் டேன்னு சொல்ல போகலாம். 5th டே மார்னிங் எங்களோட பூஜை. மார்னிங் நாங்கள் தான் பூஜையில் உட்காந்துருந்தோம். கணபதி ஹோமமும் அப்புறம் நவகிரக ஹோமமும் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லதுங்க. பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி காலையில். சக்கரை பொங்கல் நான் பண்ணலை, ஆனால் சொல்லிட்டேங்க. அவங்களே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. 2 ஹோமத்தையும் பண்ணிவிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இது ஈவினிங் வந்து விநாயகர் கிளம்புறாருல, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பேசிக்காக இங்கே டிஜே வந்து வைக்க மாட்டாங்க. வெளியில் மேபி வைக்கலாம். எங்கள் காலனியில் வந்து பேசிக்காக டிஜே வைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் குஜராத்லலாம் இருந்திருக்கேன். குஜராத்தில் மோஸ்ட்லி டிஜே இல்லாமல் விநாயகர் ஊர்வலமே இருக்காது. இங்கே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இவங்க வந்து கோலாட்டம் ஆடி, போன வருஷமும் வந்து நான் அவங்களுக்கு விலாகில் கோலாட்டம் போட்டிருப்பேன். போன வருஷமும் கோலாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் கோலாட்டம் தான். நல்லா இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் அவங்களோட என்ஜாய் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு கோலாட்டம் ஆடிட்டு இருந்தோம்.
இது நம்ம கோயில் விநாயகர் தான். ஊர்வலம் வரவங்க, ஊர்வலம்னு சொல்ல முடியாது, வீடு வீடு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து விநாயகரை வந்து அர்ச்சனை பண்ணுவோம் விநாயகருக்கு. सर को चल सर साइड के साइड को चल सर అసలు ఆట ఎలా ఉండదు ఎందుకంటే వాళ్ళు చూసుకుంటారు నెంబర్స్ మనకు సంబంధం లేదు వాటర్ బిందే చేస్తే వాటర్ తెస్తారు ఏమంటే వాళ్ళు ఇక వాళ్ళు కాదు తెస్తారు బాబు సైడ్కి సైడ్కి వెళ్ళండి మమ్మల్ని పెట్టండి ఖాళీ చేయండి రైడ్ ఇవ్వండి అనుమతి ఖాళీ ఇవ్వండి எங்கள் காலனி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் இப்படி தாங்க சூப்பராக சிறப்பாக நல்லா வைபாக போச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தோம். பசங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் என்ஜாய் பண்ணதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.